வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க உள்ள இடம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல என்று தற்போது அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச மையம் அமைப்பு தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக இந்த விவகாரம் என்பது நீதிமன்றத்தை நாடியது. விவரங்களுடன் நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன, அரசு என்ன விளக்கம் கொடுத்திருக்கு? தேவா, வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தான் இன்று நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் இன்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் 99 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவல்ல இந்த சர்வதேச வள்ளலார் மையத்திற்கு தேவையான அனைத்து அனுமதிகள், அதாவது சுற்றுச்சூழல் அனுமதி, மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி உள்ளிட்ட அனைத்து அனுமதிகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வதேச மையம் கட்டி கொடுத்து அதனை அரசு எடுத்துக்கொள்ளாது, மாறாக அது மீண்டும் அந்த அறக்கட்டளையை ஒப்படைக்கப்படும் என்ற ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த காலி இடத்தில் கட்டுமானம் மேற்கொள்ள அடிக்கல் நாட்டும் போது அந்த 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 இடம் தொல்லியல் முக்கியம் வாய்ந்தது என்று கூறப்பட்டதை தொடர்ந்து தற்போது தொல்லியல் துறைக்குழுவினர் அந்த நிலத்தை ஆய்வு செய்துள்ளதாக தெரிவித்தார்கள். இந்த வழக்கில் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு இல்லாமல் கட்டுமானம் மேற்கொள்வதில் என்ன ஆட்சேபம் உள்ளது, அதன் மூலமாக பக்தருடைய உரிமை எப்படி பாதிக்கப்படுகிறது என்றும் மனுதாரர்கள் கேள்வி எழுப்பினார்கள். மனுதாரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வள்ளலார் திருவருட்பா பாடல்களில் ஜோதி தரிசனத்திற்காக பெருவழியை அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அதனால் ஒரு நிபுணர் குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும். எனவே இந்த ஒரு மையத்தை வேறொரு இடத்தில் அமைக்க வேண்டும் என்றும் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த இடத்தை தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அறிவிக்கப்படாத நிலையில் எப்படி ஆட்சேபம் தெரிவிக்க முடியும் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள். இந்த வழக்கில் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மீண்டும், அதாவது இந்த கோவில் புராதன சின்னம் தான், கோவிலை அரசு தொடப்போவதில்லை, ஆனால் அந்த நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என உயர்நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் அரசு அமைத்த நிபுணர் குழு ஒரு ஆய்வு செய்தது. அந்த குழு இந்த நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல என்று அறிக்கை அளித்ததாக இன்று விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் தொல்லியல் துறை காரணமாக உயர்நீதிமன்றத்தில் கூட மேம்பாட்டு பணியை துவங்க முடியவில்லை என்று தெரிவித்தார்கள். தொடர்ந்து இந்த வழக்கில் முழுமையான வாதங்கள் முடிவடைந்ததால் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தேவா, தகவலுக்கு நன்றி மதன்.